12ஆம் வகுப்பு மாணவி ஆணவ கொலை. இதை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. ராமேஸ்வரத்தை சேர்ந்த சேராங்கோட்டையை சேர்ந்த மாரியப்பன் சுசிலா என்ற தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள். இதில் ஷாலினி என்ற பெண் குழந்தை அதே ஊர்ல 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அதே ஊர் முனியராஜ் என்ற நபர் ஷாலினியை ஒருதலை காதல் செய்துள்ளார். இதை பல முறை அவ அவமதித்திருக்கா. அவமதிக்கும் போது அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கா, அப்பா இந்த மாதிரி இவன் லவ் டார்ச்சர் கொடுக்குறான் இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா போய் 2-3 தடவை அவனை போய் கண்டிச்சிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போடும்போது இவன் இதை மனசுல வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை போய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாலினிட்ட போய் காதலை சொல்லியிருக்கான். சொல்லும்போது அவன் மறுபடியும் அவமதிச்சிருக்கா. அவமதிக்கும் போது அவனுக்கு அந்த பொண்ணுக்கே தெரியாம கத்தியை ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு அந்த இடத்துல அந்த பொண்ணை சரமாரியா தாக்கியிருக்கான். தாக்கும்போது அந்த பெண் சம்பவ இடத்திலே உயிர் போயிடுச்சு. உயிர் போனதும் அவன் தப்பி விட முயன்று பார்த்திருக்கான். அங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாமே பிடிச்சி அவனை போலீஸ் ஒப்படைச்சிட்டாங்க. இது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறது, கத்தியால் குத்துறது, ஆசிட் அடிக்கிறது, இந்த மாதிரி பல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. இதை நம்ம உடனே ஸ்டாப் பண்ணணும்னா தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த திருநாய்க்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் மக்களான நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போங்க.